ஹலோ மே திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஆஃப்டர் அ லாங் 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 டேஸ்க்கு அப்புறம் ஐம் பேக். முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப எக்ஸாம்ஸு அப்படி இப்படின்னு ரொம்ப ரஷ்ஷாக நான் போயிட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸாம்ஸ் கொடுத்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக், ஒரு 12 டேஸ் ஆர் 10 டேஸ் எனக்கு பிரேக் கிடச்சிருச்சு. ஸோ இந்த குட்டி குட்டி டைமில் வந்து எப்படியாவது நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்டா. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 23 டேஸ் 24 டேஸ் நான் வீடியோ போடவே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். நானும் ஷெஃபியும் போட ட்ரை பண்ணுறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டோட்டலி ஃபைன், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஜின்னோட பர்த்டே December 4. ஆனால் அன்றைக்கி நான் போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் அப்படி இப்படின்னு போனனால, கொஞ்சம் பிஸியாக போனதால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்காம போயிடுச்சு. ஷஃபி சொன்னான், சரி ஓகே அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன், எக்ஸாம்ஸ் இருக்குடி அப்படின்னா. சரி ஓகே, நம்ம எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ அவளுக்குமே எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எனக்கு அது பிரேக் கொடுத்துட்டாங்க, அவளுக்கு இன்னும் பிரேக் இல்லை. அவள் வருவா சூன், அவள் ஒன் ஷாட்டோட வருவான். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோ சூன் வந்துடுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஜெனரல் ஒன் ஷாட் பார்க்கலாம். இந்த ஒன்லைன் எல்லாமே நம்ம ஷஃபி தான். தென் ஒரு முக்கியமான பர்சன் வந்து நம்ம ஜென்னுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ண போகிறாங்க. ஸோ வேறு யாரும் நம்ம ஷஃபி தான். அவங்களுக்கே தெரியும் ஷஃபி வந்து எவ்வளோ பெரிய ஜின் பயாஸ்ன்னு. பயாஸ் விட அவள் முறைப்படி அவள் மாமான்னு கூப்பிடுவாள். எனக்கு வந்து எப்படின்னா, அவள் மாமா மாமான்னு எப்போ தான் மென்ஷன் பண்ண, ஜின் மாமா ஜின் மாமா. நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவள் மாமா மாமான்னு மென்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கே நான் ஒரு நேரம் ஜின் மாமா சொல்லிடுவேன்னா, அடிச்சிருவேன் அப்படின்வா. ஸோ அவள் அவ்வளோ ஜின் மாமா மேலே அவ்வளோ இதாக இருக்கான். ஸோ அவங்க விஷ் பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ அதனால் நம்ம ஷஃபியும் ஒரு சின்ன விஷ் பண்ணுவாள் நம்ம ஜென்னுக்கு. ஸோ டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஜென். மன்னிச்சிருங்க, உங்கள் பர்த்டே அன்றைக்கி ரொம்ப லேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஐம் ஸோ சாரி. தென் ஜென்னுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி விஷ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் ஓகே, திரும்ப விஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம ஜின் தானே. ஸோ ஓகே ஷஃபி, உன்னோட விஷஸ் எல்லாம் தெரிவிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஹாய் மை டியர் நண்பீஸ், எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், அன்யாங்காசியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐம் டூயிங் ஸோ குட் அப்படின்னு பச்சை போய் சொல்ல விரும்பலை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்குது. பிகாஸ் எனக்கு செம்முடா, ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம் எழுதிட்டுருக்கேன். எல்லோரும் இன்ஷால்லா எனக்காக நிறைய ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வந்த வேலையே வேறு. ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் ரொம்பவே ஸ்பெஷல் டேக்காக ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பட் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால் எல்லாமே வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ நேரத்தை வீணடிக்காமல் நான் என்னன்னு சொல்லிடுறேன். விஷிங் யூ அ மெனி 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 மோர் லவ்விங்லி பிலேட்டட் விஷஸ் மை டியர் ஜின் மாமா. என்னோட காதல் என்றும் என்றும் எப்பொழுதும் நிலைக்கக்கூடிய காதல். நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தைக்கே எனக்கு வெறுப்பு தட்டிடுச்சு. ஆனால் டெலிலு என்னோடய கற்பனையில் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆறுதல், ஒரு அன்பு, என்னை அரவணைச்சிக்கிறது என்னோடய ஜின் மாமா தான். ஜின் மாமான் தாங்க நான் சொல்லுவேன். ஜின்னுங்கிற வார்த்தையே வாயிலேருந்து இப்போ வர்றதில்லை. ஸோ எனக்கானவர் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அவரை. பட் இது டெலிவரியில் சொல்லிக்க நல்லாயிருக்கும், நீ என்னம்மா சொல்லிட்டு தெரியுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஐ வில் நெவர் கேர் அபவுட் இட். பிகாஸ் மை ஒன்லி கம்ஃபர்ட் ஜோன் என்னோடய அல்லாவுக்கு அடுத்து, என் அம்மாவுக்கு அடுத்து, என்னைய என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் அந்த சிரிப்பை காட்டி என்னோடய கஷ்டங்களெல்லாம் போக்குனது அந்த மனுஷன்தான். ஸோ அவருக்கு பர்த்டே அன்றைக்கி எங்களால் சில காரணங்களால் போட முடியலை. இப்போ இந்த ஒன் ஷாட் போடுறோம். மாமா எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் இருக்கணும். அதுக்காக இவளோட ப்ரேயர்ஸ் என்றைக்குமே இங்கே இருக்கும். ஸோ உன்னை என் மனசில் வச்சுட்டே கூட என்னால் இந்த முழு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். நான் அந்தளவுக்கு உன்னைய நேசிக்கிறேன். இந்த நேசம் என்றைக்குமே வாழணும். அதை விட அதிகமாக நீ சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு உனக்குன்னு ஒரு குடும்ப குட்டின்னு வந்தால் அப்போது டாக்ஸிக்காக எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஹேட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. அப்போது சந்தோஷமாக உன்னை நினச்சிட்டே நான் இருப்பேன். ஸோ ஹாப்பியாக இருடா மாமா, மை லவ்லி ஜின் மாமா. அண்ட் இந்த ஒன் ஷாட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நானும் ஹர்ஷாவும் டிஸ்கஸ் பண்ணி எழுதின ஸ்டோரி. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா?
தென் கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக, லைக் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்குன்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லணும்டா, ஜேகேவோட அரளியை அணைத்த அமிழ்தமே அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு 1K வியூ கூட வரலையே, போட்டு 5 வீக்ஸ் ஆர் ஈவன் மந்த்துக்கு மேலே ஆகுது. ஏன் அந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா? லைக் எப்படி சொல்கிறது, இங்கே கூட நான் அதை பற்றி ஓப்பன் பண்ண விரும்பலை, பட் சப்போர்ட் பண்ணுங்கடா. நல்ல கதை. அந்த கதையை நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு டெய்லி 1 மந்த் ஆச்சு. ஒரு மூவி மாதிரி கொண்டு போய் நிறைய சோஷியல் மெசேஜஸ் கொடுக்கலாம்னு நினச்சி எழுதின கதை தான். ஆனால் அதுக்கு நினச்ச மாதிரி ஜிம்மின் ஒன் ஷாட்டுக்கு வந்த அளவுக்கு சப்போர்ட் வரல. ஸோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன நல்ல கதைகளுக்கு எப்போவுமே ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கும்னு நம்புகிறேன். அது வேஸ்ட் ஆகாதுங்கிற நம்பிக்கை அண்ட் எங்கள் நண்பீஸ் மேலேயும் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, தென் உங்கள் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போகட்டும். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல். ஓகேடா அவர்ஸ் வாங்க அப்படின்னு நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பட்டிக்காடு இன்னசென்ட் கேர்ள் மேரிட் டு சின் போலீஸ் மாமா. தமிழ்லேயே தெரிஞ்சுப்பீங்க முக்கால்வாசியோட இன்ட்ரோ. என் தமிழ்லேருந்து ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஷஃபி ஒன்லைனாக கொடுத்தா இப்படி போடுடி, எனக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். ஸோ அவள் சொன்ன மாதிரியே நம்ம அப்படியே அந்த கான்செப்டில் போகலாம். பட் கொஞ்சம் கான்செப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் போகணும்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரி கொடுக்குறேன். ஏன்னா ஆஃப்டர் அ லாங் டைமில். ஓகே, ஆஸ் யூஷுவல் இல்லை ஜென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ், ரொம்ப போல்டான போலீஸாக இருப்பார் ஜென். ஒரு சிட்டி பாய் தான். தென் நீங்கள் ஒரு பட்டிக்காடு தென் வில்லேஜ்கள் தான். ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாட்டீங்க, இன்னசென்ட்டாக இருப்பீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றதுனா நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகே வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ நம்ம ஜென்னுக்கும் வயனுக்கும் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். தென் வயனுக்கு வெறும் ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்னோட வீட்டில் கார்டனராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இதுவே போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம இருக்க டீப்பாக நம்ம கதைக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க மிஸ் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே லைக் ஒரு ரொம்ப பெரிய பில்டிங் இருக்குது. லைக் வந்து ரொம்ப அதை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வீடு தான். லைக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் ஒரு பணக்கார வீடு மாதிரி தான் சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கலையாக ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே அப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு கல்யாணம் நடக்க போகுது ஒருத்தவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில். ஸோ எல்லார் முகத்துலையும் அவ்வளோ ஒரு ஸ்மைல். எல்லாருமே பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது பெரிய வீட்டோட கல்யாணம்ல, அதனால ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நம்ம ப்ரைடோட ரூமை அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைட் செம்மையாக மேக்கப் பண்ணி அழகாக இருக்காங்க. சாரீலாம் கட்டிட்டு செம்மையாக அழகாக இருக்காங்க, ஜுவல்ஸ்லாம் போட்டு. பட் ஆனால் அந்த ப்ரைடோட முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. அவங்க ஒரு மாதிரியாகவே தான் கண்ணாடி பார்த்துட்ருக்காங்க. லைக் என்னமோ இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. ஸோ ப்ரைடோட ஃபேஸ் அவ்வளோ சேடாக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் அந்த கல்யாண பொண்ணுக்கு ஹாப்பியே இல்லை. அவள் ஒரு மாதிரியாக தான் அந்த கண்ணாடி பார்த்துட்ருக்கா. அவள் ஃபேஸு என்னமோ இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. அங்கே இருக்கவங்களாம் வந்து அவளை எவ்வளோ குஷிப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த கல்யாணம் ஆகி போக போகிறா, ஸோ அந்த சோகத்தில் இருக்கா போல் அப்படின்னு விட்டுறாங்க அவங்க அம்மா அப்பா கொண்டும். ஸோ அவள் ஒரு மாதிரியாக தான் அந்த கண்ணாடியை பார்த்துட்ருக்கா. என்னமோ வந்து கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவளுக்கு சுத்தமாக. ஸோ அப்படியே தான் உட்காந்து அங்கே இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா மேக்கப் போடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோக்கா அதுக்கெல்லாம் வந்து லைக் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே கல் மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் காதிலே வாங்கிக்கிறது இல்லை அந்த பொண்ணு. இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறானா, அங்கே இருக்க பேப்பரில் என்னமோ சம்திங் எழுதிட்டு லைக் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு தான் எழுதிட்டு அவள் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க விண்டோலேருந்து ஏறி குதிச்சு ஓடிடுறா. ஏன்னா அவள் ஒரு பர்சனை லவ் பண்ணியிருப்பான். அவங்க ஃபேமிலியெலாம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜை ஒத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஜென்னோட பாட்டி அவ்வளோ ஒரு பெரிய பணக்காரங்க. ஜென்னுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. ஜென்னுக்கு பாட்டி மட்டும்தான் எல்லாமே. ஸோ அந்த பாட்டி அந்த அந்த சிட்டிலே வந்து ரொம்ப பெரிய ஆள். லைக் அவங்க தான் கோடீஸ்வரனே சொல்லலாம். அப்படிப்பட்ட பாட்டிக்கு
ஒரு நல்ல வரம் அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணு அப்படியே என்ன பண்ணுவானா, அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் இல்லை எனக்கு வேற ஒரு பையன் இருக்கான் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சொத்து கிடைக்கும்ல சின்ன சைட்லேருந்து. ஜின்னு போலீஸு. ஸோ சொல்லவா வேணும், கெத்தா மாசா இருப்பார் நம்ம ஜின்னு. ஸோ இப்போ அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுறா. இப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பொண்ணை காணோம். இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியாது. அவங்க மட்டும் அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே "வெளில வாங்க" அப்படிலாம் சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம சீனை கட் பண்ணி அப்படியே இந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியே பார்க்கலாம். இப்போ ஒரு 2 பேர் ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க. வேறு யாரும் இல்லை, அது நீங்கள். அழகாக ஒரு ஆஃப் சாரீ கட்டிருக்கீங்க. உங்ககிட்ட கிராண்டாக இருக்கிற ஆஃப் சாரீ அது ஒன்று மட்டும்தான். உங்கள் தாத்தா கூட கையை பிடிச்சிக்கிட்டு குழந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் நீங்கள் வந்ததே கிடையாது. ஒரு வில்லேஜில் இருந்து தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்துருக்க மாட்டீங்கள்ல. அதுவும் ஒரு அந்த லைக் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க தவிர வேறலாம் பெருசாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது ஒரு 3 மாடி, 4 மாடி, 5 மாடி இருக்கிற வீடெல்லாம் பார்க்கும்போது, ஐ மீன் பில்டிங்கை பார்க்கும்போது, அம்மாடி! அப்படின்ற மாதிரி உங்கள் வாய் சொல்லுது தானாகவே. இப்போ உங்கள் தாத்தா முருகேசன் தான். "என்னம்மா வயன் பார்த்தோன்னே ஆணு வாய் புழுகுற? ம்?" அப்படின்னு தாத்தா கேட்க, இப்போ வந்தான். "ஐயோ தாத்தா! என்னது இது? இவ்வளோ பெருசா இருக்கு. இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபமா இது?" "ஐயோ வயம்மா, இது கல்யாண மண்டபம் இல்லைம்மா, இது வீடு." "தாத்தா என்ன சொல்ற? இது வீடா? வீட்டுக்குள்ளே கல்யாண மண்டபமா?" "ஐயோ வயன்மா, வீட்டுக்குள்ளே கல்யாண மண்டபம் இல்லை, சும்மா. ம் சரி வா, தாத்தா உன்னை கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாரு, நீ இங்கே குறும்புத்தனம் பண்ணாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும் சரியா? தாத்தா இங்கே தான் வேலை செய்கிறான். நீங்கள் வந்து உன் குறும்புத்தனத்தெல்லாம் காமிக்கக்கூடாது சரியா? புரிஞ்சுதா?" அப்படின்னு வயனோட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. வயனோ, "ஆ சரி தாத்தா, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் அமைதியாக நல்ல பிள்ளையாக நான் சேட்டை பண்ணாமல் இருப்பேனா. நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து பாரு என்ன. அப்படியே வாக்குன்னு உன் வேலைன்ட்டு நீ அங்கேயே இருக்காத சரியா? புரிஞ்சுதா?" அப்படின்னு வயன் க்யூட்டாக சொல்ல. "சரிம்மா, தாத்தா உன்ட்டு ஓடி வந்துடுறேன்னா. சரி என் உள்ள வேலை இருக்குது, நீ வா உள்ளே உட்கார் வா." அப்படின்னு சொல்லிட்டு வயனோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, வயனை உள்ளே உட்கார வச்சுட்டு அவர் வேலை இருக்கு சொல்லிட்டு எங்கே போகிறாருன்னா, நம்ம ஜின்னோட பாட்டி இருப்பாங்களா அங்கே தான் போய் பார்க்க போகிறாரு. இப்போ வயனும் அப்படியே தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்கு. தாத்தா வேறு தனியாக விட்டுட்டு போயிட்டாரே. இவ்வளோ பெருசாக இருக்குது, எங்கே உட்காருது? சரி இங்கே சேர் நிறையா இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வயன் அப்படி தான் உட்காந்துட்ருக்கா. அங்கே இருக்கவங்கள பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. லைக் சாரியும் கட்டியிருக்காங்க தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் வந்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ வயன் மட்டும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காளாம், லைக் ஆஃப் சாரீ மாதிரி கட்டியிருக்காளாம். அதை பார்க்கும்போது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஏன்னா அவகிட்ட வந்து கிராண்டான ஸ்டோன் வச்ச சாரீனா இது ஒன்று மட்டும்தான். ஸோ அதனால் வயன் அப்படியே அவன் சாரியை பார்த்துட்டு, ச்சே நமக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இவங்கள மாதிரியே அழகாக போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கிராமத்தில் இதெல்லாம் யாரும் போட்டு நான் பார்த்ததில்ல. சிட்டி வந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இந்த தாத்தா எங்கே போயிருப்பாரு? தனியாக இருக்கல்ல தாத்தா, எங்கே போனனே அப்படின்னு வயன் அப்படி தான் க்யூட்டாக தேடிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கா. இங்கே முருகேசன், அதாவது வயனோட தாத்தா, வா அப்படின்னு அந்த பாட்டியை கூப்பிட்ட. சின்னோட பாட்டியும், தம்பி முருகேசா பாப்பா, எங்க உன் பேத்தி எங்க? அவளை காட்டுறதுனால அம்மா அவள் அங்கே உட்காந்துட்ருக்கா. நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் முருகேசா, நான் நல்லா இருக்கேன். சரி எங்கே உன் பேத்தி பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியால் நடக்க முடியாது, அவங்க வீல் சேரில் தான் போவாங்க. அப்படி நடந்து வராங்க. இப்போ அப்படி தான் அவங்க தாத்தாவும் அந்த பாட்டியும் வராங்க. "ஆ பாட்டி, எப்படி இருக்கீங்க? உடம்பு ரொம்ப நல்லா இருக்கா? என்ன பாட்டி இது மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுச்சு? சின்ன வயசுல உங்களை பார்த்தது, ஆனால் இப்போ பாருங்க மூஞ்செல்லாம் சுருங்கி போயிருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒழுங்காக சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட, அதாவது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க வேலைக்காரங்களும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டாங்க. இல்லைனா பாட்டி நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா?
என்கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே உங்களுக்கு குண்டாக்கிடுவேன் தெரியுமா? எங்கள் ஊருக்கு ஒரு தாட்டி வந்து பாருங்க, நான் எப்படிலாம் உங்களை பார்த்துப்பேன்னு அப்படின்னு. அவன் என்னமோ அப்படியே தான் பாட்டி, ஐ மீன் அவளோட சொந்த பாட்டி மாதிரி அவ பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் அந்த பாட்டி சிரிச்சுட்டு, ம் அப்படியா, உன் பாட்டி இப்போ வயசாயிடுச்சு தான், முன்னெல்லாம் சுருங்கி போய் நீ சின்ன வயசுல என்னை பார்த்துருப்ப, இப்போ பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல அதான் அப்படின்னு சின்னோட பாட்டி சொல்ல. போங்க பாட்டி, உங்களை அப்போ பார்த்ததோட மூஞ்செல்லாம் சுருங்கி போய் கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு பாருங்க. நீங்கள் டெய்லி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு வாயன் க்யூட்டாக கேட்க. ஐயோ, நான் தான் பாட்டின்னு பார்த்தா நீ தான் என்னோட பாட்டியாக இருப்ப போலேயம்மா அப்படின்னு இங்கே நம்ம சின்னோட பாட்டி தான் முருகேசன், அதாவது நம்ம வயலோட தாத்தா கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் அப்படி தான் உங்கள் பாட்டி என்னை கலாய்க்கிறதே உங்கள் வேலையாக போச்சு, நான் கோச்சிக்கிட்டேன் போங்க. ஐயோ, என் வயன்மா கோச்சிக்கிட்டா அவ்வளோதான், இந்த உலகமே கோச்சிக்கிட்ட மாதிரி. சரி, நீ இங்கே உனக்கு பிடிச்ச எல்லாமே நீ சாப்பிடலாம் சரியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, நான் வேலையாக அங்கே போகிறேன்னா முருகேசா நீனும் வந்துடு வா அப்படி சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம வயனோட தாத்தா தான் வயன்மா, இங்கே பார்த்து பக்குவமாக இரு, எங்கேயும் போயிடாதுன்னா, இங்கே இருக்கிறது என்னவா தான் அம்மா சொன்ன மாதிரி நீ எடுத்து சாப்பிடு, ஆனால் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு முருகேசன் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி தாத்தா, நான் பார்த்து இருந்துக்கிறேன், நீ சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடு, தனியாக விட்டு போயிடாதா, எனக்கு யாரும் இங்கே தெரியாது, என்னை விட்டு போயிடாத தாத்தா அப்படின்னு இங்கே நம்ம வயந்தா க்யூட்டாக சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறா. இப்போ அப்படி தான் அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வேற பொண்ணை காணுமா, இது வேற இப்போது பொண்ணோட அம்மாவுக்கு தெரிய வருது. என்ன சொல்கிறீங்க, என் பொண்ணை காணுமா? வாட்? ஓ, இப்போவே சொன்ன அவள் கேட்க மாட்டா. சார், இவங்கிட்ட இருக்க எல்லாம் சுற்றி வாங்கிக்கலான்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணோட அம்மா கத்திட்டு இருக்கா. இப்போ பாட்டி வந்து, அம்மா என்னாச்சு, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு சம்மந்தி என்னாச்சு அப்படின்னு இப்போ சின்னோட பாட்டி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை பொண்ணுங்க, ஆமாம் அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தேட. ஐயோ பாட்டிம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாத்ரூம் போயிருக்கா. சரி ஐயரு கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவாங்க, கரெக்டான பொண்ணை கூப்பிடுவாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணோட அம்மா தான், ஓ எங்கே போனா இவ அப்படி சொல்லிட்டு உள்ளே போக, அங்கே அந்த லெட்டர் இருக்குது. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் ரமேஷை விரும்புகிறேன், உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு இந்த போலீஸ்காரன் எனக்கு பிடிக்கல, என் சொத்து தான் எனக்கு, அதுக்காக என் வாழ்க்கையை அழிச்சிக்க முடியாதுமா, அம்மா அப்பா ஐம் ஸோ சாரி, ஐம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். இதை கெட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு காண்டாகுது. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் தெரிய வருது. இவங்க முன்னாடி பசிங்கப்படுறதோட தூக்கம் மட்டும் சாலாண்டி, பொண்ணை என்னடி வளர்த்து வச்சிருக்க, நான் என்னங்க பண்ண முடியும், பொண்ணை ஆசையை வளர்த்தீங்களா, அதான் பிச்சுக்கிட்டு போயிட்டா, போகட்டும் எங்கேயா போட்டோம். ஏய் என்னாடி போட்டோன்னு இப்படி விளையாட்டு விடுறா, இப்போ அந்த அம்மா வந்து கிட்ட நான் என்ன சொல்கிறது ஒன்று அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க. இதை சைடாக போன முருகேசன், அதாவது என்னோட தாத்தா பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ரொட்டி கேட்குறாரு. ஏய் நான் என்னடி சொல்வேன் அவங்கக்கிட்ட, எதையாவது சொல்லுங்க, பொண்ணு ஆசையாக வளர்த்துட்டு சொத்து வேணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாட்டிக்கிட்டேருந்து எப்படி நீ சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னே முருகேசனால் தாங்க முடியல. ஐயோ, இது 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 அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது, அவங்க தாங்க மாட்டாங்களே, இது சொல்லிட்டு எப்படிதான் முருகேசன் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்சாகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்க அம்மாவோட சொத்தெல்லாம் வாங்கிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, அதை நடக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு முருகேசன் அப்படி தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படிதான் அந்த பக்கமாக நம்ம ஜென்னோட பாட்டி வந்துப்பாங்க. அவங்க பார்த்துட்டு, முருகேசா ஏன் நடந்துட்டுருக்கு, ஏன் இப்படி எடி பார்த்துட்ருக்க, இல்லை யார் இருக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டோன்னே உள்ளே அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டாங்க. இங்கே முருகேசன் அவர் லைட்டாக அழுதுருப்பார், அவரே கண்ணை தொடச்சிட்டு, அம்மா அது 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 ஒன்றும் இல்லைம்மா,
அது அப்படின்னு அவர் தவிக்கிறாரு. இப்போ அப்படிதான் அந்த பாட்டி என்ன சொல்றது? அவங்க பார்க்குறாங்க முருகேசனா. "என்ன முருகேசா அழுதுருக்கியா? என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா. அது" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் இத மறைச்சு வைக்கக்கூடாதும்மா. நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதுதான் பாட்டிக்கு இத கேட்கும்போது அப்படியே அட்டாக்கே வந்துருது அவங்களுக்கு. அவரு அப்படியே சொன்ன முடிச்சதுக்கப்புறம் பாட்டி ஒரு மாரி ஆயிடுறாங்க. உள்ள இருந்து அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவ பார்த்துட்டு, "யாரோ சொல்றதுக்குலாம் எதுக்கும்மா நம்புறீங்க?" அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்ல, "இல்ல நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முருகேசன் அப்படியே ஒரு ஆதாரத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாட்டி எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. அவ்வளோதான். பாட்டிக்கு ஒரு மாரி நெஞ்சு வலிக்குது. அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே வந்து பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த பொண்ணுக்கான ரீசனே யாரும் சொல்ல மாட்றாங்க. எங்க இருக்கா? இங்க இருக்கான்லாம் சொல்லல. ஸோ பாட்டிக்கு ஒரு மாரி அட்டாக்கே வந்துருச்சு. அவங்க நெஞ்ச பிடிச்சு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ முருகேசன் தான், "ம்மா, ம்மா என்னம்மாச்சு உங்களுக்கு? ம்மா" அப்படின்னு முருகேசன் கேட்க, "இல்ல நெஞ்சு வலிக்குது எனக்கு. நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது." "முருகேசா நீ என்ன பண்ணுவ? எ- எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆ என் பேரனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும். ஆ, எனக்கு தெரியாது. என் பேரன் சந்தோஷமா இருக்கணும். ஜென்." அப்படின்னு இப்ப பாட்டி கூப்பிட்டு ஜென்னும் இதெல்லாம் தெரிஞ்சோன மணமேடையில உட்காந்துருப்பாரு ஜென். இப்ப இறங்கி வந்து, "பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? பாட்டி" அப்படின்னு ஜென் கேட்க, ஜென் ஜென்னு பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா எ அப்படின்னு பாட்டியில மூச்சு கூட விட முடியல. முருகேசன் பார்த்து ஜென் கேட்குறாரு, "என்ன ஆச்சுன்னு?" "தெரியல தம்பி. நான் அது" சொல்லிட்டு முருகேசன் சொல்றாரு. அப்படியே ஜென் முறைக்கிறாரு. யார பார்த்துன்னா, அந்த பொண்ணோட அப்பா, அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து முறைக்கிறாரு ஜென். அவங்களால என்ன சொல்றதே தெரியல. அவங்கள வந்து எப்படி சொல்றது? அவங்க சொத்துக்காக தான் ஜென்னோட ஆ பாட்டிக்கிட்டே கேட்டு அவங்க பொண்ண தரேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ண ஃபோர்ஸ் பண்ணி தான் குடுக்கலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனா, அவ இப்படி பண்ணுவான்னு அவங்க அப்பா, அம்மாவும் எதிர்பார்க்கல. இப்ப ஜென் பாட்டிக்கு தான் ஆனோனே அவங்கள அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இப்படிதான் அப்ப டாக்டரே வர சொல்லி, அவங்க ரொம்ப சீரியஸ்ல இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இங்க பையன் அப்படிதான் அவ நின்னுட்டுருக்கா. அவங்க தாத்தா கூட, முருகேசன் கூட. அப்ப அந்த பாட்டி பார்க்குறாங்க. "முருகேசா, முருகேசா" அப்படின்னு இப்ப நம்ம பாட்டி தான் கூப்பிடுறா. முருகேசன் வராரு. "ம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா?" "இல்ல, இல்ல எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமா சாக போறேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு பாட்டி சொல்ல, "ஐயோ அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. தம்பி எதுவும் சொல்லுப்பா." அப்படின்னு முருகேசன அப்படியே ஜென்ன பார்த்து கேட்க, "பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி." அப்படின்னு ஜென் சொல்ல, எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவ அப்படிதான் அவங்க அந்த பாட்டியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவன் பாட்டியும், "முருகேசா நான் ஒண்ணு கேட்பேன். கடைசியா நான் கேட்பேன். எனக்காக அது ஒண்ணு மட்டும் செய்றியாப்பா?" அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, "ஐயோ அம்மா என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னா நான் செய்வேம்மா. நீங்க என்ன சொன்னா நான் செய்றேன். நான் ரெடியா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா." என் பையன் என் பேரனுக்கு ஆ எப்படியா நல்லபடியா கல்யாணம் முடியணும். என் மானம் போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் எப்படிப்பட்ட இடத்துல நான் வந்திருக்கேன்னு ஆ நல்லாவே தெரியும்லப்பா. என் பையனுக்கு அதாவது என் பேரனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும். உன் பொண்ண இல்ல உன் பேத்திய ஆ தருவியாப்பா என் பேரனுக்கு அப்படின்னு பாட்டி கேட்டதுதான். முருகேசனால என்ன சொல்றது தெரியல. ஏன்னா பாட்டி பெரிய இடம். இவங்கலாம் வந்து ஜஸ்ட் கிராமத்துல வாழ்ற மக்கள் தான். ரொம்ப பட்டிக்காடு ஃபேமிலி தான். அப்படிப்பட்ட பெரிய குடும்பத்துல குடுத்துட்டா, அது ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? இதுக்காக தான் அந்த முருகேசன் வேலை செஞ்சானா? இதுக்காக தான் அந்த வீட்ல போய் சோறு தின்னானா? தப்பு தப்பா தானே பேசுவாங்க. எடுத்தோனே போய் பெரிய வீட்ல பேத்திய குடுத்தா என்ன சொல்வாங்க? ஸோ முருகேசன் அதான் யோசிக்கிறாரு. "ம்மா" அப்படின்னு இப்ப முருகேசன் கேட்க, "என்ன முருகேசா? எல்லாரும் தப்பா பேசுவாங்க யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா முருகேசா? ஆ? எனக்காக இது கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. "பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படி ஜின் கேட்க, "நீ சும்மா இருப்பா. உனக்கு கல்யாணம் ஆகி உன் பேர பிள்ளைங்கலாம் அதாவது என் கொள்ளு பேர பிள்ளைங்கள பார்க்கணும்னு பாட்டிக்கு ரொம்ப ஆசை. ஆனா அதெல்லாம் முடியாம போயிடுச்சு. இந்தா தாலி. இத இத உடனே நீ என்னோட
கழுத்துல கட்டு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. முருகேசனுக்கு என்ன சொல்ல தெரியல. ஒயன்னா அப்படியே ஷாக்ல பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜென்னா, பாட்டி உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வைத்தியரை கூப்பிட்றேன், நீ நீ படு அப்படி சொல்லிட்டு ஜென் ஏந்திரிக்கும் போது பாட்டி கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அதெல்லாம் இது வேணாம்ப்பா, பாட்டி சொன்னா அதெல்லாம் கேட்பலப்பா, சின்ன வயசுல என் பேச்சு கேட்குற பையன் நீ, இப்போ கேட்க மாட்டேன் நீ? உன்னை பேரனா கூட நான் பார்த்தது கிடையாது, என் சொந்த மகனா நான் பார்த்துட்டு இருக்கேன். என் மகன் செத்துட்டான் தான், ஆனால் என் மகனா உன்னை நினச்சிட்டு இருக்கேன்ப்பா. அதனால பாட்டிக்கு இது கூட பண்ண மாட்டேப்பா அப்படின்னு எங்கள் பாட்டி கேட்குறாங்க. ஜின்னுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல. பாட்டி பேச்சை ஜின் வந்து மீற மாட்டார். அவர் அவ்வளோ பெரிய போலீஸாக இருந்தாலும் அவர் பாட்டியோட ஒரு சொல்லு கூட மீற மாட்டார். அப்படியே கேட்பாரு. இப்போது ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தாலி கட்டு ஜின், பாட்டி சொன்னா கேட்பலப்பா, தாலி கட்டுப்பா, தாலி கட்டு. ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, ஒன்றும் தெரியாத பொண்ணு மேலே நினச்சிடாத, எல்லாம் எனக்கு தெரியும். தாலி கட்டுப்பா, நம்ம வீட்டு பொண்ணா நினச்சி தாலி கட்டுப்பா அப்படின்னு இங்கே பாட்டி சொல்ல, ஜின்னு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே தாலி எடுத்து பார்க்குறாரு ஒயனா. ஒயன் அப்படியே ஷாக்கில் இருக்கா லிட்ரலி. ஸோ அவளை என்ன சொல்ல முடியும் அந்த டைமில்? அங்கே இருக்க ஜனங்கள்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் அப்படியே நைஸாக வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? இங்கே போலீஸ் கேஸ் போயிட்டா என்ன பண்ணுறது? அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஜின்னு இப்போ வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒயனுக்கு தாலியை ஜின் கட்டிடுறாரு. ஒயனுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக மூமெண்ட்டாக ஆகிடுது. தாத்தா அப்படின்னு ஒயன் சொல்கிறா. ஆனால் முருகேசனால் ஒன்றும் சொல்ல முடியல. அங்கே பாட்டியை பார்த்தா அவங்க அப்படியே சந்தோஷத்துலேயே அப்படியே கண்ணை மூடிடுறாங்க. ஸோ அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. இப்போ ஜின் ரொம்ப வருத்தப்படுறாரு. இத்தனை வருஷமாக பாட்டி கூட இருந்துட்டோம், பட் ஆனால் திடீர்னு பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஜின் உடஞ்சி அழுதுட்ருக்காரு, சோகமாக இருக்குது. அந்த இடமே ரொம்ப வந்து பாட்டி தான் பெரிய மனுஷனே சொல்லப்போனால் அந்த ஊர்லேயே. ஸோ இப்போ அவங்களே இறந்துட்டாங்கன்னே அடுத்த வாரிசு வேற யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான் வந்தாகணும். ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் பாட்டிக்கிட்ட கேட்டால் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ ஏழை மக்கள்லாம் வந்து அந்த பாட்டிக்கிட்ட உதவின்னா அந்த பாட்டி அவ்வளோ எடுத்து செய்வாங்க. ஆனால் ஜின் ரொம்ப கோல்டான டைப் கூட. ஸோ எல்லாட்டையும் சிடுன்னு இருப்பார், அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இருப்பார். பட் ஆனால் இதுக்கப்புறம் யார் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறா? அதாவது சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ண போகிறா இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இப்போ ஜின் அப்படியே தான் அந்த பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அவர் ஒரு மாதிரி அப்படி தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. முருகேசன் அப்படியே அவங்க பேத்தியான ஒயனா அணைச்சிக்கிறாரு. ஏன்னா அவரால் எதுவும் சொல்ல முடியல. ஜின் தாலி கட்டியாச்சு. இப்போ ஜின் அப்படி தான் அப்படியே ஒயனை பார்த்துட்டு வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் போயிட்டுருக்கா. இங்கே அப்படியே முருகேசன் தான், தம்பி நீ எப்படிப்பட்டவனு எனக்கு சின்ன வயசுல தெரியும்ப்பா, என் பேத்தியை நல்லா பார்த்துக்கோப்பா, உன்னை நம்பி தான் ஒப்படைக்கிறேன். பாட்டி எது சொன்னாலும் அம்மா என்ன சொன்னாலும் அது நல்லதாக தான் இருக்கும், என் என் பேத்தியை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு நம்ம முருகேசன் சொல்கிறாரு. ஆனால் ஜின் எதையும் கேட்காம ஒயரை பிடிச்சி தரத்தரத்தன இழுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ காண்டில் இருக்கார். இப்போது ஒயர் இந்த இடத்துக்கு வரலன்னா என்னால் ஜின்னுக்கு கல்யாணமும் ஆயிருக்காது. ஆனால் ஜின்னுக்கு வந்து ரொம்ப ஆசை இருந்திருக்கும் அந்த பொண்ணு கூட. ஆனால் இப்போ அந்த பொண்ணு இல்லாமல் இப்போ ஜின்னு தான் தனியாக நின்றுட்டுருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு இடத்துல வேற ஒரு பொண்ணு, அதான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதான் ஜின்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் அவ்வளோ காண்டில் இப்படி என்ன பண்ணுறாரு, அவங்க தரத்தனை இழுத்துட்டு காரில் போயிட்டுருக்காரு. இங்கே முருகேசன் என்ன பண்ணுறாருனா, இப்போ நம்ம பாட்டிக்கு வேண்டிய சடங்குலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின்னுக்கு அவ்வளோ காண்டாகுது. இப்போ அப்படி ஜின் அப்படி உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கண்ணா என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? என் தாத்தா கிட்டே விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவள் கெஞ்சிட்ருக்கா. வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்துறது தான். அப்படியே அமைதியாகிற வாயன். ஆனால் அவளால் எதுவும் பேச முடியல. ஏன்னா ஜின் அவ்வளோ காண்டில் இருக்கார், அவர் போலீஸு. ஸோ சொல்லவா வேணும். அப்படியே அவள் அப்படி காலில் நடுங்கிட்டுருக்கு. ஜின் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோ கடுப்பில் இருக்கார். ஏன்னா வீட்டுக்கு தான் போய் ஒயனை பார்க்குறாரு. இனிமேல் இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போகணுன்னு நினச்ச கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு போகிறாரு. ஏன் ஜென் அப்படி பேசுகிறாருன்னா, இப்போது ஒயன் வெளியெல்லாம் போனாலாம் நிறைய அசிங்கமான பேர் நம்ம ஜென்னுக்கு தான். ஒரு கிராமத்து பட்டிக்காடு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார்ல. ஸோ ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. இப்போ நியூஸ் அப்படியே
ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க பாட்டி இறந்தது. ப்ளஸ் ஜின்னு வந்து ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவ்வளோ பெரிய ஆள், ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரே சொல்லிட்டு இப்போது என்ன இருந்தாலும் ஒயின் போனால் ஒயினை கலாய்க்கிறது மாதிரி நிறையா பண்ணுவாங்கல்லப்பா. ஸோ அதனால தான் உங்கள் ஜின் அப்படி தான் அவ்வளோ காண்டில் நேராக மறுபடியும் மண்டபத்தில் போய் பாட்டிக்கு வேண்டிய சடங்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி பாட்டிக்கு வேண்டிய எல்லாமே இந்த கிரேவியார்டில் வைக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு ஜின்னால் தாங்க முடியல. அவர் ஒரு நைட்டு போல் ரொம்ப ஒரு மாதிரி சோகத்தோடு வந்துட்டுருக்காரு. ஒயன் அப்படியே தான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருப்பாள். அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா மயங்கி. ஏன்னா அவள் சாப்பிட கூட இல்லை. இப்போ அப்படியே தான் ஜின் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படியே ஒரு வார்த்தை போடுறாரு. ஒயின் டக்குன்னு ஏந்திரிக்கிறா. அவள் மயக்கத்தில் இருந்திருப்பா. ஆக்சுவலி பசி மயக்கத்தில் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டான் அந்த புள்ள. நைட்டு ஒரு 1-2 மணிக்கு வர மனுஷன் என்ன பண்ணுறேன்னு கேட்டிருப்பாரு. இப்போ அப்படி தான் ஒயின் அப்படி பார்க்குறா. எனக்கு ரொம்ப பசிக்குது, என் தாத்தா கிட்ட என்ன விட்டுருங்க, எனக்கு தாத்தா கூட போகணும், எனக்கு இந்த இடம் வேண்டாம், எங்கள் தாத்தா கிட்ட என்ன விட்டுருங்க அப்படின்னு ஒயின் அழுதுட்ருக்கா. குழந்த மாதிரி அழுகுறாளா தேம்பி தேம்பி. இப்போ அப்படியே ஜின் கோவத்தில், இனிமே இதான் உன் வீடு, வெளியே போகணுன்னு நினச்ச கொலை பண்ணுறவன், உன்னால் வெளியே போக முடியாது, வெளியே போனால் உனக்கு தான் அசிங்கம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றை தான் எல்லாம் கேட்பாங்க, போறியா அப்படின்னு அவ்வளோ கோல்டாக பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அப்படி ஏன்பா தாத்தா கிட்ட விட்டுருங்க, ஏய் ஒரு தொட்டி சொன்னா புரியாது உனக்கு, மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே, என்னடா இப்படி கத்திட்டு போகிறாருன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அவள் கொஞ்சம் என்ன சொன்னான் இருந்தாலும் அவளுக்கு என்ன தெரியல, ரொம்ப அழுகுறா. அப்படியே அழுது அங்கே சுருங்கி படுத்துடுறா. இப்போ ஒரு மார்னிங் டைம் போல் மெய்ட் ஆண்டி வராங்க. அவங்க அப்படி கீழே கிடக்குற நம்ம ஒயனை பார்த்துட்டு, ஐயோம்மா மா மா எந்திரிங்கம்மா அப்படின்னு அந்த மெய்ட் ஆண்டி சொல்கிறாங்க. ஒயன் அப்படி ஒரு மாதிரியாகவே இருக்கா, கண்ணெல்லாம் கருப்பாக இருக்குது. ஐ மீன் கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடுச்சு. ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக சாப்பிடல. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க அந்த மெய்ட் ஆண்டி. ஸோ இப்போ அப்படி தான் அவங்க கூப்பிட்றாங்க. அப்படியே மூஞ்சில் தண்ணி தெளிச்சோன்னு ஒயனை எஞ்சிக்கிறான். ஐயோ தாத்தா 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 என்னை கூப்பிட்டு போயிடுங்க தாத்தா அப்படின்னு வாழ. இப்போ மெய்ட் ஆண்டி பார்த்துட்டு, மா என்னமாச்சு உங்களுக்கு அப்படின்னு மெய்ட் ஆண்டி ரொம்ப பாவமாக படுறாங்க ஒயனை பார்த்துட்டு. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப வயசானவங்க தான், அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒயன் இந்த நிலமையில பார்க்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து ஒயன் ஒரு பேத்தி மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. மாடி நாம ஆச்சு உனக்கு, ஏம்மா இப்படி அப்படின்னு கேட்க, இங்கே ஒயன் அப்படி தான், பாட்டி என் தாத்தா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க பாட்டி, எனக்கு இங்கே வாழ பிடிக்கலை, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் என் தாத்தா கூடயே இருந்துடுறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல பாட்டி, நீங்கள் எப்படியாவது சொல்லி என்னை இந்த இடத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு இங்கே நம்ம ஒயன் சொல்ல. பாருமா, இந்த வீட்டுக்கு நீ எஜமானியாக வந்திருக்க, தம்பி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாரு. ஏன்னா நீ வெளியே போனால் உன்னை ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்கம்மா, புரிஞ்சுக்கணும், புரியுதா? வாழ்ந்தாலும் நீ இவர் கூட தான் வாழ்ந்தான், தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான், இதை நினச்சி கவலைப்படாத, நான் பாட்டி உன் கூடயே இருக்கேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா சரியா, தாத்தாவை பார்க்கலாம் சரியாம்மா, நீ முதல்ல குளிச்சுட்டு நல்லா சட்டையை போட்டுட்டு பாட்டி கூட சமைக்க வருவியான் சரியா, அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஒயன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். பாட்டி எப்பயும் போல் என் தாத்தா போல் நீங்கள் என் கூடயே இருப்பீங்களா, எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, நேற்று நைட்டு எப்படிலாம் கத்துனாரு தெரியுமா, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ வாழ்ந்தாலும் இங்கே தான்ற மாதிரி சொன்னார், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழறான். சரிம்மா அழாத, என்ன பாட்டி நான் இருக்கல, இங்கே பாரு நீ குழந்தை மாதிரி அழுத்துட்ருக்க, முதல்ல அதை நிறுத்துமா, நீ குழந்தை கிடையாது சரியா, பாட்டி நான் உனக்கு எப்பயுமே உன் கூட இருப்பேன் சரியாம்மா, சரிம்மா அழாதம்மா, பயன்மா அழக்கூடாது, பாட்டி நான் இருக்கல அழக்கூடாது. இதுக்கு எப்படின்னா தம்பியோட விஷயம்லாம் சொன்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தம்பி கொஞ்சம் கோபக்காரன் தான், ஏன்னா அவர் போலீஸில்
உனக்கு புரியும் நம்புகிறேன். தம்பியோட ஒரு ரொம்ப கசப்பான ஒரு தருணம்னா அவங்க குடும்பத்தை இழந்து தம்பி தனியாக நின்னது தான். எனக்கே அதை நினச்சா எனக்கு கண்ணு கலங்குது பாரு. தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, ரொம்ப. அப்போ இந்த பாட்டி தான் தம்பி எடுத்து வளர்த்தாங்க தெரியுமா? ஏன்டா இந்த கதையெல்லாம் உனக்கு ஏன் நான் சொல்லணும்? ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீ தம்பியோட பொண்டாட்டி ஆகிட்ட நேத்தோட. தம்பி ரொம்ப நல்ல தம்பி தெரியுமா? தம்பி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த தம்பி. ஆனால் தம்பிக்கு தெரியாது எந்த விஷயமும். அவங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கதையாக சொல்கிறாங்க. வாங்க அப்படின்னு நம்ம சின்னோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். என்னடா கதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்காக நினைக்காதீங்க. கதை ரொம்ப பெருசாக போக வேண்டாம், கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கதை அப்புறமா இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜின்னோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். ஜின்னுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஸோ ஜின்னுக்கு எப்படின்னா தங்கச்சின்னா அவ்வளோ உயிர். தங்கச்சி எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். அவங்க பேர் வந்து சோஃபியா. ஸோ அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஜாலியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஜின்னோட அப்பா வந்து ஒரு பெரிய போலீஸ். அந்த சியோல் சிட்டிக்கே அவர் தான் போலீஸ். அவர் பேர் துரசிங்கம். அவர் பேரை கேட்டாலே அந்த பேரை கேட்டாலே சும்மா அதிரும் அந்த இடத்துமே. ஸோ ஒரு போலீஸ்னாலே, அதுவும் பயங்கரமான போலீஸ்னால கண்டிப்பாக இனிமே இருப்பாங்களே, அது போல தான் ஜின்னோட அப்பாவுக்கும் ஒரு எனிமி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா லைக் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அவங்க. ஸோ ஜின்னோட அப்பா ஃபஸ்ட்டு அவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்ணி ரொம்ப ரகடாக நடந்துருப்பார். ஸோ அதெல்லாம் அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்காது. ஸோ ஏதாவது பண்ணணும், அவங்க குடும்பத்தை அழிச்சாதான். ஏன்னா வந்து நம்ம ஜின்னோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி தான் வீக் பாயிண்ட்டு. அதை கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜின்னோட தங்கச்சி பர்த்டே அப்போது நிறைய கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சோஃபியா அப்போ ஒரு குட்டி குழந்தை மாதிரி அவள் துருன்னு இருப்பா. அப்போது சோஃபியாவுக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜின் அப்போ பார்த்துட்டு, சோஃபியா யார்கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சோஃபியா கிட்ட நம்ம ஜின் கேட்க, தெரியலண்ணா, யாரோ கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வரேன், நான் அதை வீட்டில் பிரித்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அதை எடுத்து ரூமுக்கு போயிருப்பா. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே தான் எதிரி வச்ச பாம் இருக்கும். ஸோ அதை அப்படியே பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருப்பா. இப்போ சோஃபியாவோட அம்மா, அதாவது ஜின்னோட அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ சோஃபியாவும் சரி என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போயிருப்பா. இப்போது நம்ம ஜின்னோட அப்பா அப்படி தான் அங்கே ஏதோ டாக்குமெண்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு சோஃபியாவோட ரூமுக்கு வந்திருப்பாரு. இப்போ சோஃபியாவும், அம்மா அப்பா கூட தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவும் இப்போ அவங்க அப்பா கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே நம்ம சோஃபியாவோட அம்மா, ஜின்னோட அம்மாவும் மேலே வந்திருப்பாங்க. இங்கே நம்ம சின்ன பாட்டி கதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே ரூமில் நம்ம ஜின்னோட அப்பா, ஜின்னோட அம்மா, தென் சோஃபியா 3 பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது சோஃபியா அந்த கிஃப்ட்டை என்னமோ ஆன் பண்ணி விட்டுடுறா. அது பாம்புன்னு தெரியாமல் ஆன் பண்ணி விட்டுடுறா. இப்போது அதை ஆன் பண்ண அடுத்த செகண்டே அந்த பாம்போட டைமர் ஆன் ஆகிடுது. ஸோ அப்படி தான் 5 4 3 2 1ன்னு சொன்னோன்னே அப்படி வாழ வெடிச்சிருது. அந்த ரூமே சதறிடுது. அவ்வளோ பெரிய பாம். ஸோ அங்கே சோஃபியா, ஜின்னோட அப்பா, அம்மா 3 பேருமே அந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஸோ இதை ஹெட் அந்த ஜின்னோட பாட்டியும் பார்க்குறாங்க. ஜின் கண்ணு கலங்கி நின்று, ஏன்னா தங்கச்சி பிறந்த நாள் இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் தங்கச்சி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படியே ஜின் பார்த்துட்ருக்கார் அந்த ரூமை. அது அப்படியே எரியுது அந்த ரூம் மட்டும். ஜின் அப்படிதான், சோஃபியா மா அப்பா அப்படியே சொல்லிட்டு ஜின் ஓடி வராரு. பாட்டி அப்படியே, ஐயோ ஐயோ சோஃபியாம்மா அப்படியே சொல்லிட்டு பாட்டி பின்னாடி வராங்க. அப்படியே நம்ம சின்ன பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு நெருப்பு அப்படியே சின்ன படுறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே ஜின் போகிறதுக்காட்டியும் அந்த இடமே எரிஞ்சிருது. ஸோ இப்போ அப்படியே ஃபயர் அந்த இதுக்கெலாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க அப்படியே 3 பேரோட பாடியை மட்டும் தான் எடுக்க முடியுது. பட் ஆனால் அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கருகிற நிலைமையில தான் சோஃபியா வரா. சோஃபியா கையில் ஒரு பொம்மை இருக்குது. ஸோ அவளுக்கு எப்பயுமே அந்த பொம்மை ஃபேவரட். அது நம்ம ஜின் தான் கொடுத்துருப்பாரு. அதை பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செம்மையாக கதறி கதறி அழுறாரு. சோஃபியாம்மா சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப கண் கலங்கி எழுதிட்டுருக்காரு. ஏன்னா அவரால் பார்க்க முடியல. கண் எதிரே 3 பேர்
அப்படியே ஒரு ஆசையாக நினச்சிட்டு இருந்தா தான் குடும்பம் இப்போ விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜின்னால் தாங்க முடியல. அந்த கிஃப்டில் தான் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னு கண்டுபிடிக்கிறான். ஆனால் அது யார் எதுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருசாகி நான் போலீஸ் ஆகி நான் அவனுங்களை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கேஸே அவனுங்கள தான் போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஜின். ஆனா, பாட்டிக்கு வந்து இந்த போலீஸ் ஆகுறது அப்படின்றதுலலாம் ஜின் போலீஸ் ஆகுறது அவங்களுக்கு ஈடுபாடே இல்ல. ஏன்னா போலீஸ் ஆகி தானே இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஜின்னி போலீஸ் ஆக வைக்கக்கூடாதுன்னு நெனச்சிருப்பாரு. பட் ஆனா வந்து பாட்டி எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜின் நான் போலீஸா தான் ஆகுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்ன மனுஷன் இப்போ போலீஸ் ஆகி நம்ம அ ஜின்னோட அப்பா, அம்மாவ கொன்னவங்கள கண்டுபிடிச்சு எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பார் நம்ம ஜின். ஸோ இது எல்லாமே ஜின் பண்ணிட்டு தான் இருந்துப்பாரு. இப்போ ஜின்னுக்குன்னு சொந்தமா ஒரு பாட்டியே இல்ல. இப்போ ஜின் யாருமே இல்லாம ஒரு அனாதை மாரி அந்த கதையில நின்னுட்டுருக்காரு. ஸோ இதெல்லாமே ஒயனுக்கு சொல்லும்போது ஒயனுக்கு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். "பாட்டி என்ன சொல்றீங்க? இப்போ வரைக்கும் இவ்ளோ நடந்துச்சா? என்ன சொல்றீங்க பாட்டி?" அப்படின்னு இப்ப நம்ம ஒயன் கேட்க, "இது மட்டும் இல்லம்மா, நெறையா நடந்துச்சு தம்பிக்கு. அவங்கள தம்பிய எதிர்க்கிறதுக்குலாம் நெறைய பேர் வந்தாங்க. ஆனா தம்பி எப்படியோ அவரால முடிஞ்ச எல்லாத்தையும் குடுத்து, எப்படியோ அவங்க அப்பா, அம்மாவ கொன்னவங்கள எப்படியோ அவர் கண்டுபிடிச்சு, மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நீ நெனைக்காத. பாட்டி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாங்க. பாட்டியும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரி." அதுக்கப்புறம் உங்க தாத்தா இந்த வீட்ல ஒரு கார்டனரா ஒர்க் பண்ணாரு. ஜின்னோட தம்பியோட குடும்பம் ஒரு காலத்துல எவ்வளோ அழகா வாழ்ந்துச்சு தெரியுமா? நானே என் கண்ணில் பார்த்துருக்கேன். நான் என்ன பண்றது? விதின்னு ஒன்று எழுதியிருந்தா அதை மாற்ற முடியுமா? போ, இப்பயாச்சும் உனக்கு தம்பியை பற்றி புரியும். அவர் ஏன் இப்படி மாறினாருன்னா எல்லாம் இந்த எதிரிகளால தான். இப்போ சின்ன தம்பிக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் தம்பி எதிர்த்து வந்துட்டுருக்காரு. தம்பி நீ கை விட்டுறாதம்மா, தம்பி கூடயே இருமா. தம்பி இப்போ யாருமே இல்லாத துணையே இல்லாமல் இருக்கார். இப்போ அந்த டைமில் நீ அவருக்கு கை கொடுத்தனா தம்பி உனக்கு நல்லா புரிஞ்சுப்பாருமா. நல்லபடியாக சந்தோஷமாக இருமா தம்பி கூட, புரியுதா? வேணுமா, உனக்கு எந்த உதவி வேணுனாலும் இந்த பாட்டியை நீ கேட்கலாம், சரியா? அப்புறம் தம்பியை மட்டும் கை விட்றாதுமா. தம்பி பாவம், அவரோட மனசு ரொம்ப குழந்த மனசு. தங்கச்சி இழந்து உயிருக்குயிராக நேசித்த தங்கச்சி இழந்துட்டு, உயிருக்குயிராக நேசித்த அம்மாவை இழந்துட்டு, அப்பாவை இழந்துட்டு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? இப்போ பாட்டி இல்லாத சோகத்தில் தான் தம்பி கத்திட்டு போயிருக்கும். என் நினச்சல அது கவலைப்படாது. கொஞ்சம் மாதம் போக போனால் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன். நீ தம்பி கூட வாழ்கிற வழியை பாருமா. நான் இருக்க உனக்கு பாட்டியா, உனக்கு எப்படி துணையாக நான் இருப்பேன், சரியாம்மா? இப்போது நீ போ, நான் தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க வயனா. வயனுக்கு இப்போ தான் ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது. சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளும் நிறையா பாட்டிக்கிட்ட வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிறான். எப்படிலாம் அவர் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக விளையாட்டாக பண்ணும்போது ஜின் ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாரு வயனை. ஏன்னா அவருக்கு பட்டிக்காடு ஸ்டைலில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அவர் ரொம்ப கோல்ட் டைப். பட் ஆனால் ஒய்ஃபுன்ற முறையில் அவர் அவ்வளோ ஒயனை வந்து ஏற்றுக்கல. ஸோ பட் ஆனால் வந்து ஜின்னுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒயன்கிட்டேருந்து ஒரு குட் சைடு வருது. ஏன்னா ஒயன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறா பேசணும்னு நினைக்கும் போது. ஐ மீன் இப்போது ஜின் தூங்குறாருன்னா அந்த டைமில் ஒயன் மட்டும் பேசுவான். அது எல்லாமே நம்ம ஜின் கேட்பாரு. அப்போது அந்த பொண்ணும் எவ்வளோ வலிச்சிருக்கும், அவளுக்கும் அப்பா அம்மா இல்லை, அப்போ அவளுக்கும் எவ்வளோ வலிச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஜின்னுக்குமே புரிய வருது ஒயனை பற்றியும். அப்படியே ஒரு டைமும் ஜின் வந்து புரிஞ்சுக்கிறாரு ஒயனை பற்றி. ஸோ அப்படியே ஒரு நாள் ஜின் ரொம்ப அடிபட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அச்சச்சோ, இருங்க நான் மருந்து கொண்டு வரேன், நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவளோட உயிரே இல்லாத மாதிரியே அவள் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா சின்னக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை. ஸோ அவள் அப்படியே உள்ள சின்ன உட்கார வச்சுக்கிறான். இப்போ சின்ன வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவர் கையில் கொஞ்சம் காயம், சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே வயனும் அதுக்கு வேண்டிய மருந்தெல்லாம் போடுறா. அப்போது வயன் அப்படி தான், ஒன்றும் ஆகாது, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மருந்து போட்டுடுறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒயன் ரொம்ப கேர் எடுக்கிறாளாம். சின்னக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அவர் போய் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது சின்ன அப்படி தான் வலிக்குது அப்படின்னு சின்ன சொல்ல, ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் எரியும் தான், நான் பொறுமையாக மருந்து போடுறேன் அப்படின்ட்டு ஒயன் பொறுமையாக மருந்து போட்டுட்ருக்கான். சின்ன பார்க்குறாரு. ஏன்னா பாட்டியை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது.
ஸோ இது எல்லாமே ஜென்னுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ ஒயின் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்காரு மனுஷன். ஒயினே தான் ஒரு வச்ச கண்ணை விடாமல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஒயின் பண்ணுறது அந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒயினும் அப்படி தான் அந்த காயத்துக்கு அழகாக மருந்து போட்டு பேண்டேஜ்லாம் அழகாக ஒட்டி விட்டுட்டு அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான் அந்த காயத்தை. இப்போ ஜென் அப்படி தான், எதுக்கு இப்படி பண்ணுற எனக்கு? நானே ஒன்று கட்டாயப்படுத்தி தானே கூப்பிட்டு வந்தேன், ஏன் இப்படி எனக்கு பண்ணுற? ஒன்று தான் கேட்குறேன், இதுக்கு எனக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஒயின் ஒன்றுமே சொல்லலை. மருந்து போட்டுட்டா, சாப்பாடு ரெடியாக இருக்கு, சாப்பிடுங்க, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு ஒயின் போய் தூங்க போயிட்டான். சின்னுக்கு எதுவும் புரியல. நம்ம மட்டும் பேசுகிறோம், ஆனால் அந்த பொண்ணு ஒரு வாட்டி கூட நம்மக்கிட்ட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன என்ன பண்ணுறாருன்னா இப்போ பொறுமையாக ஏஞ்சி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இப்போ அப்படி தான் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாரு. சுற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரும் தூங்கியிருப்பார். மார்னிங் போல் அவர் ஏஞ்சி அவர் வேலைக்கு போகிறது, அவரோட ஸ்டேஷனுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு மனுஷன். இப்போது நேற்று ஒயின் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். இது எல்லாத்தையும் அந்த பாட்டி இருப்பாங்கள்ல, அந்த மேட் ஆண்டி இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட சொல்கிறா, என்னம்மா சொல்கிறா, தம்பிக்கு அடிபட்டுருந்துச்சா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டி, ரொம்ப அடிபட்டுருந்துச்சு, ரத்தம்லாம் வந்துச்சு தெரியுமா, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அம்மா அதுக்கப்புறம் என்னை பார்த்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். நான் அதுவும் பதில் சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை, ஏதாவது சொல்லியிருக்கலாம் தம்பிக்கு, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுறன்றத தம்பிக்கு தெரியணும்ல அப்படின்னு பேண்டாண்டி கேட்க, நம்ம வயந்தான், இல்லை எனக்கு இப்போ அதை பற்றி எதுவும் சொல்ல தோணலை, அவர் என்ன எப்போ அவரோட மனைவியாக நான் நினைக்கிறாரோ அப்போ தான் இது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு வாங்கி சொல்கிறான். கண்டிப்பாக அவர் என்னை மனைவியை ஏற்றுப்பார், அந்த நாள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும் பாட்டி அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ வாயின் எங்கே போகிறானா, கார்டன் ஏரியாவுக்கு தான் போகிறான். அங்கே போனால் முருகேசன் இருக்கார், அதாவது வாயினோட தாத்தா இருக்கார். ஸோ இப்போ வாயின் அப்படி தான், தாத்தா சொல்லிட்டு ஓடி போய் வாயினுக்கு ஹக் பண்ணிக்கிறான். தாத்தா எப்படி தாத்தா இருக்கா, நல்லா இருக்கியா, ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று பார்த்தி அப்படின்னு வாயின் சொல்லிட்டு இருக்கான். மாடி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அப்படி ஒன்று எப்படி பார்த்துக்கிறாங்க, வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு முருகேசன் கேட்க, நீ இல்லாத இடத்துல எப்படி தாத்தா நான் இருப்பேன், நீ இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் தாத்தா, ஆனால் உன்னால் அவ்வளோக்கா இந்த வீட்டில் இருக்க முடியாதுல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, இருந்தாலும் நீ மாத்திரை போட மறந்துடாதேன்னா உடம்ப பார்த்துக்கும். சரிம்மா, தம்பி இப்படி பார்த்துக்கிறாங்கண்ணா அப்படின்னு தாத்தா கேட்க, ஒயன் எதுவுமே சொல்லலை, அப்படி அமைதியாக இருக்கான். தம்பி ஏதாவது திட்டுறாராப்பா? திட்டனாலும் பரவாயில்ல தாத்தா, அவர் திட்டலாம் இல்லை, என்கிட்ட பேச மாட்டுறாரு, இதுதான் அதிசயமாக பேசினார், ஆனால் நான் அவருக்கு மூஞ்சி கொடுத்து கூட ஒன்றுமே பேசல, அவர் மட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தாரா, நான் பேசாமல் அப்படி போயிட்டேன், அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதான் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான். இப்போது முருகேசன் தான், இங்கே பாருமா, தம்பியோட சீக்கிரமாக உன புரிஞ்சுப்பாரு, அந்த நாள் கண்டிப்பாக வரும், நீ எதை நினச்சோ கவலைப்படாதுன்னா. சரிம்மா, நான் தாத்தாவுக்கு வேலை இருக்க, நான் போய் பார்க்குறேன், என்ன நீ சாப்பிடு, நான் தாத்தா என் உடம்ப பார்த்துக்கிறேன், என் உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் கிளம்பிடுறாரு. ஒயின் அப்படி தான் அந்த கார்டன் ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அவங்க தாத்தா இவ்வளோ அழகாக அந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாருல, ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவன் அப்படி உள்ளே போயிடுறான். ஆஸ் யூஷுவல் அப்படி தான் அந்த டே இருக்கும். சென் வருவார் நைட்டு போல், வந்து சாப்பிடுவார் போவார், அவ்வளோதான். இப்படி தான் ஒரு 1 month 2 months ஸ்கிப் ஆகும். ஜின்னுக்கே இப்போ என்ன தெரியல, ஒரு டைம் ஒயின் வந்து போயிட்டுருக்கான், அவரால் ஒர்க் ஒழுங்காக பண்ண முடியல. ஒரு டைமும் இப்போ ஒயின் வந்து போயிட்டுருக்கான். ஜின் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க, அவங்க ஃபேமிலி குழந்தைங்க கூட எவ்வளோ ஜாலியாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் ஜின் பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரது அதெல்லாம் பார்க்கும்போது ஜின்னுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம ஒய்ஃப் அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் அவர் தான் ஒரு ஒய்ஃபை ஹேட் பண்ணுறாருல. ஒரு டைமும் ஜின்னுக்கே தோணுது நம்ம பண்ணுறது தப்போ அப்படின்ற மாதிரி. சரி, இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஒயினோட தாட் வருது, அதை ஒழுங்காக பண்ண முடியல மனுஷனால். ஸோ அப்படி தான் வீட்டுக்கு வராரு. ஒரு நைட் டைம் போல் அப்படி தான் ஒயின் அவளுக்கு மில்க் கொண்டு வந்துட்டுருக்கா. ஸோ அப்படி தான் இப்போது ஜின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சம்திங். ஸோ இப்போ அப்படியே தான் ஒயின் மில்க் எடுத்துகிட்டு வந்து ஜின் முன்னாடி, எங்க பால்
அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். அதாங்க வை அப்படின்னு ஜென் சொல்கிறாரு. ஸோ இப்போ வயனும் அங்கே எடுத்து வைக்கிறா. இப்போ திரும்பி பார்த்தா பின்னாடி ஜென் நிற்கிறாரு. அவ்வளோதான் வயன் அப்படியே கீழே விழ போக ஜென் அப்படியே 2 கை வயனோட 2 கை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இழுத்துடுறாரு. ஸோ அப்படிதான் எனக்கும் ஜென்னுக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகான ஐ கான்டாக்ட். அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ வயனும் அப்படியே ஜென்னோட ஐஸை பார்க்க ஜென்னோட ஐஸ் ஃபுல்லாகவே வயன் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜென் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆரடி நீ அருணி இந்த போலீஸ்காரனோட மனசை தோக்கடிச்சிட்டாரு நீ. நான் முடியல வயன். இப்போ பார்த்தாலும் உன்னோட நினப்பு தான் வந்துட்டுருக்கு. வந்து போது என்னடி பண்ண உன் வலையில் என்ன போட்டியா? ஏன்டி என்னால் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஒரு மாதிரியாகவே இருக்கு. என்னடி பண்ண என்ன அப்படின்னு வயனை பார்த்து கேட்டுட்ருக்கா. ஆனால் வயனுக்கு ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே கொஞ்சம் நகர்ந்துடுறா. ஸோ ஜென்னா அவர் கையை விட்டுட்டு அவர் தலையை சொஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம இப்போ என்ன பேசணுன்றதே ஜென்னுக்கால ரியலைஸ் பண்ண முடியல. ஒரு செகண்ட் மனுஷனுக்கு என்னன்னு பேசுகிறதே தெரியல. இப்போ வயன் சொல்கிறா, எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை எப்படி நான் பார்க்கணும், இப்படி உங்கள் கூட நடந்துக்கணும்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நீங்கள் என்ன உங்களோட மனைவியாக நினச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க உங்களோட பாத்திலாம். ஆனால் எனக்கு முழுசாக உங்களை பற்றி எவ்வளவோ எனக்கு தெரியாது. நான் உங்கள் கூட வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு தோணுது. வேறு எதுவும் இல்லை. எனக்கும் அப்பா அம்மா கிடையாது. உங்களை மாதிரி தான் நான் தாத்தா கூட தான் வாழ்ந்தேன். ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தாத்தானை எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சாரோ எல்லா விதத்துலேயும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதையும் மீறி இப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப தச்சையாக நடந்த கல்யாணம் தான். பாட்டி அவங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஏன்னா பாட்டி ரொம்ப பாவம். உங்களை சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ல, அதனால இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் இதில் உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்கள் கூட மட்டும்தான். எனக்கு உங்கள் கூட வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, அவ்வளோதான் அப்படின்னு வயன் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு. சொல்லிட்டு ஓடிட்டான். ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவளும் நம்ம இடத்துல இருந்து தான் வந்திருக்காளாம். ஏன்னா ஜென்னுக்குமே அப்பா அம்மா கிடையாது. ஸோ வயனுக்குமே இப்போ அப்பா அம்மா கிடையாது. அவளும் தாத்தா கூட தானே வாழ்ந்த பொண்ணு. ஸோ அவளுமே இப்போ அழுதுட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு போயிடுறா. செம்மையாக அழுதுட்டு இருக்கா. ஸோ இப்படி தான் ஒரு மார்னிங் போல் ஜென் வேலைக்கு கிளம்புற. அப்புறம் வயனை பார்க்கும் போது தான் அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நம்ம அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிறோமோ என்னமோ தோணுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வயன் ஜென் மேலே விழுந்துட்டான். ஓகேங்களா? ஸோ அவள் விழுந்துட்டா ஜென் மேலே எப்பயோ. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன வேணுங்க? ஒரு ஹஸ்பண்டோட லவ் தானே கேட்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வாயின்னு நினைக்கிறா. பட் ஆனால் அது ஜென்கிட்டேருந்து இன்ன வரைக்கும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இப்படி தான் வாயின் ஆஸ் யூஷுவல். அதுக்காக ஒன்றும் அவள் வெறுக்கலாம் இல்லை ஜென்னா, ஓகேவா? அவள் ரொம்ப கேரிங்கோடு பார்த்து அவள் வெறுத்தாலும் நான் அவரை வெறுக்க மாட்டேன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் வாயின் இருக்கா. ஸோ சாப்பாடு செஞ்சு தரதுல எல்லாமே நம்ம வாயின் செய்கிறா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அவரே. செல்வா நினச்சி பார்க்குறாரு, நம்ம வெறுத்தாலும் அந்த பொண்ணு நம்மளை வெறுக்கலைல்ல. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது ஜின்னுக்கே ஒரு செகண்டில் நம்ம தான் தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆசையாக வயனுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர அந்த மனுஷன், அவருக்கு இது எல்லாமே தெரியாது. அவர் கூட ஒர்க் பண்ண கல்யாணம் ஆகி குழந்தைங்கள பெற்றவங்க கிட்ட தான் கேட்குறாரு. இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை மயக்கணும்னா அவங்க சைட் கொண்டு வரணும்னா என்னென்ன பண்ணணும், சப்போஸ் அவங்க கோவமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது தான் மல்லிகைப்பூ வாங்கிப்போங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென் கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் தான் நம்ம ஜென்னும் என்ன பண்ணுறாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் பையனுக்கு கொடுத்து அவன் மனசில் நான் இருக்கேன், நீயும் என் மனசில் இருக்கன்றத சொல்கிறனுக்காக தான் நம்ம ஜென் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறாரு. ஸோ அப்படி தான் அப்படி வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீடியோ ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ பார்த்தா ஷோபாவில் தான் வயன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். போய் வயனை ரசிக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்கா வயன். தூங்கும் போது கூட குழந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்படி மனுஷன் ஒரு எப்படி சொல்கிறது, என்றைக்குமே ஒரு பொண்ணு தான் ஒரு ஆம்பளை ரசித்து நம்ம பார்த்துருப்போம். இந்த கதையில் நம்ம ஜென், அதாவது ஒரு போலீஸ் ஜென், ரகடான போலீஸான ஜென் ஒரு பொண்ணை ரசிக்கிறாரு கைஸ். ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட் தானே. ஸோ மனுஷன் அப்படி ரசிக்கிறாரு. அப்படி அது ஒரு மாதிரி ரசிச்சுட்டு இருக்காரு.
அப்படி அந்த நிலா வெளிச்சத்தில் ஒயன் ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே ரசிக்கிறாரு நம்ம ஜென். ஒயனை பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. இன்ச் பை இன்ச்சா அவர் கண்ணில் அவ்வளோ காதல் இருக்குங்க. ஸோ அப்படி ரசிக்கிறாரு மனுஷன். ஒயனோட ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்படியே அவரோட ஒயனோட லிப்ஸில் இருந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகுது. ஒயன் அப்படியே தான் லிப்ஸை ஒரு மாதிரி சுருக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அழகான லிப்ஸ் ரொம்ப செரி பழம் போல் இருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நெக்கு கிட்ட போகிறாரு. அப்போ தான் ஜின் கட்டின தாலியை பார்க்குறாரு. ஸோ அது இன்னும் மஞ்சள் கயிறாக தான் இருக்கு. ஸோ அதை அப்படி பார்க்குறாரு. அவருக்கே அதை ரசிக்கிறாரு. அப்படியே அதை அவனோட கழுத்துக்கு ட்ராவல் ஆகி நேராக அவரோட கண் எங்கே போகுதுன்னா அவனோட ஹிப்புக்கு தான் போகுது. ஸோ அவள் சாரி தானே கட்டியிருப்பா. லைட்டாக சாரி விலகி இருக்கும். ஸோ அவனோட ஹிப்புலேருந்து எல்லாமே தெரியுது. ஸோ அழகாக அது ஒயிட்டாக இருக்கா. ஸோ ஜென்க்கு அது தொடணும்னு ஆசையாக இருக்குது. டக்குனு ஒரு கண்ணை எடுத்து வேற எங்கே வச்சுக்கிறாரு. என்ன இருந்தாலும் அது நம்ம பொண்டாட்டி தான் சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் பார்க்குறாரு. ரசிக்கிறாரு மனுஷன். தொடர்ந்து ஆசையாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போதான் அப்போ ஒரு கட்டு எறும்பு அங்கே அப்படி போகுது. ஒயனோட ஹிப்லேருந்து அதை ட்ராவல் பண்ணி அப்படியே அது கீழே போயிட்டுருக்கு. எங்கேயா கடிச்சா செமையாக வலிக்குமேன்னு சொல்லிட்டு சின்ன என்ன பண்ணுறாருனா அதை அப்படியே எடுக்கிறேன்னு சொல்கிற பேரில் அவரோட ஹிப்பை பிஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ மனுஷன் தொட்டுட்டாரு. ப்ளஸ் அந்த எறும்பி பிடிச்சிட்டாரு. டக்குன்னு வாயன் பயத்தில் ஏஞ்சி சின்ன ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜென்னும் வாயனும் அதை ஷோபா மேலே இருக்காங்க. ஜென் கீழே இருக்காரு. வாயன் மேலே இருக்கான். வாங்கின மல்லிப்பூ கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ ஜென் அப்படி தான் வாயினே பார்த்துட்ருக்காரு. ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ ஒரு அழகான ஐ கான்டாக்ட் தான் அப்படியே போய்கிட்டே இருக்குதா. இப்போ நம்ம வாயன் அப்படி தான் ஜென்னே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இதுக்கப்புறம் ஜென்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு வாயனை தூக்கி ஷோபா மேலே கீழே போட்டுட்டு ஒயன் மேலே அப்படியே உட்காந்துக்கிறாரு. ஏன்னா அவரால் முடியல. இதுக்கப்புறம் ஒயன் இந்த மாதிரி பார்த்துட்டு மனுஷன் ரொம்ப இதாகிட்டாரு. அவர் கண்ட்ரோல் மீறி அவர் போயிட்டுருக்காரு. நீங்கண்ணா என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்போ வந்தீங்க அப்படின்னு ஒயன் சொல்லிட்டு இருக்கான். நான் எப்போ வந்தேன் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஏன் இங்கே படுத்து கிடக்குற? நம்ம ரூம் தான் இருக்குல்ல, அங்கே போய் படுக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஜென் கேட்குறாரு. ஒயன்னா என்ன ரூமா? ஏதோ உங்கள் ரூமா அப்படின்னு ஒயன் கேட்குறா. ஆமாம் நம்ம ரூம் தான். ஏன்னா நம்ம ரூமா? ஏய் என் பொண்டாட்டி தானே, அப்புறம் என்னோட பொண்டாட்டியா இருந்தா நம்ம ரூம் தானே. ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க? இந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்குறா. இப்போ ஜென் பார்த்துட்டு என்னை எல்லாமே ஆயிடுச்சு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே பாரு, என் பொண்டாட்டி எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அதனால ரூமுக்கு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு நம்ம ஜென். இப்போ ஜென் அப்படியே வயனை பார்க்குறாரு. இப்போ வயனாட்டே தூக்கிக்கிட்ட ரூமில் பெட்டில் அதை போடுறாரு. எங்க நம்ம வயன் தான் என்ன பண்ணுறீங்க? என்னங்க என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பாரு, முன்னாடி வேணா நான் ரகடாக இருந்திருக்கலாம், உனக்கு பிடிக்காம நான் அவனை வெறுத்திருக்கலாம். ஆனால் இப்போ நீ நினைக்கிறதோட நான் உனக்கு காதலிக்கிறேன். அதிகமாக என்ன நீ காதலிச்சிருக்கேன். நான் அதை புரிஞ்சுக்கல, மன்னிச்சிரு. அதை நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னை இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி, எனக்கு அது உரிமை இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கேட்குறேன், இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பயுமே நீ என் கூட இருப்பியா? ஏன்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது, உனக்கு அப்பா அம்மா கிடையாது. உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருப்பியா? எப்பயுமே கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி எனக்கு இருப்பியா? ஏன்னா அம்மனவன் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால நீயோ அதே மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் கூட எப்பயும் இருப்பியா? இன்னைக்கு எனக்கு உன்னை தருவியா? ஒரு போலீஸ் ஆகினா மட்டும் எல்லா வேலை செய்யக்கூடாது. உன்கிட்ட கேட்குறேன், நீ எனக்கு தருவியா? உன்னை எனக்கு தருவியா வயன் அப்படின்னா ஜென் ரொம்ப இதாக கேட்குறாரு. வயன் அப்படிதான், நீங்கள் கேட்டு நான் எதுவும் தரமாட்டேன் சொல்லியிருக்கேன். நாங்கள் பொண்டாட்டி என்னை இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே, அதே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேங்க, எப்பயுமே இருப்பேன். நான் உங்களுக்கு காதலிக்கிறேன்
அப்படின்னு வாயின் அப்படியே ஜின்னா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்னங்க சொல்ல வேணும், ஜின் அவரோட வேலையில் இறங்கிடுறாரு மனுஷன். இப்போ அப்படிதான் வயன் ரொம்ப நன்றி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு 2 கண்ணுக்கும் கிஸ் பண்ணிட்டு நோஸ்க்கு கிஸ் பண்ணிட்டு அப்படி நேரம் லிப்ஸ்க்கு போறாரு. நல்லா கிஸ் பண்றாரு. ஆனால் வயனுக்கு அதை கிஸ் பண்ண தெரியல. பட் ஆனால் அவர் மட்டும் நல்லா கிஸ் பண்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயன் கிட்ட இருந்து இந்த வேர்ட்ஸ் கேட்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ஜின் பாட்டியும் தென் ஜின் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தையை. இப்போலாம் ஜின் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பொண்டாட்டி நம்ம வெறுத்த பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாளே சொல்லிட்டு ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஸோ அப்படி ஜின் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நான் கீழே கீழே போகவா, நமக்குள்ளே எல்லாம் நடக்கட்டுமான்னு பெர்மிஷனோட தான் அந்த மனுஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஒரு போலீஸ் இல்லை. ஸோ அவர் அதனால் ஜின் அப்படியே தான் அவரோட வேலையில் ப்ராசஸில் கண்டினியூ பண்ணுறாரு. அப்படியே நெக்கில் போய் நல்லா கிஸ் பண்ணுறாரு. அப்போது என்னோட தாலி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி தோணுது. ஸோ அப்படியே தான் நெக்கெல்லாமல் கிஸ் பண்ணி கொஞ்சமாக சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே தான் அந்த கிஸ் பண்ணிகிட்டே நேராக என்னோட சாரி கிட்டே போகிறாரு. சாரியை லைட்டாக விளக்கிட்டு அப்படியே செஸ்ட்டுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவள் அப்படியே அவள் காலை 2த்தையும் அவ்வளோ இது பண்ணி இறுக்கிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கூசுது அந்த இடத்துலலாம். ஸோ ஜென் இப்போ என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கூசுதுண்ணா, டோ என் கையை நல்லா பிடிச்சிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அவர் கையை கொடுக்குறாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜென்னோட கையை பிடிச்சி அப்படியே இருக்கிறீங்க. ஏய் வலிக்குது, என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, அதான். சரி பொறுமையாக பிடி, மாமாவுக்கு வலிக்குதுல. ஏன்னா மாமாவா? ஆமாம் போலீஸ் மாமா. என்ன போலீஸ் மாமான்னு கூப்பிடு. சரி எடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் சாரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டாரு ஜென். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு பிடிச்ச இடம் அவனோட ஹெப்பு தான். அங்கே போய் கடிக்கிறாரு. ஆ வலிக்குதுங்க. கொஞ்சம் வலிக்கும் பொண்டாட்டி, கொஞ்சம் தாங்கிக்கோண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிக் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு, கடிக்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த இடம். ஸோ அப்படியே தான் அவர் இந்த பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஹிப்பில் வந்து என்னோட ஃபுல் சாரியும் ஃபுல் ஜாக்கெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டாச்சு. இப்போ எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கா. அவள் கண்ணை தூக்கி மூடிக்கிறா அவள் கையால். ஏய் என்ன அடி, என்ன அவனுக்கு? இல்லைங்க வெக்கமாக வெக்கமாக இருது, தலை தெரியுது, கண்ணு 2 பழுக்குது. மாமனை இந்த மாதிரி பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட ஃபுல் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டாரு. அவ்வளோதான் நீங்கள் பார்க்குறீங்க அவரோட ஆர்ம்ஸு, தென் அவரோட 6 பேக்கெல்லாம். என்னங்க இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு, அவ்வளோ இது பண்ணுவீங்களா? ஆமாம் பொண்டாட்டி, அவ்வளோ இது பண்ணுவேன், போலீஸ்ல சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படியே தான் இப்படி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மெயின் ப்ராசஸாக மேக் அவுட் தான். ஸோ அது பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் கத்துறீங்க. ஏங்க எனக்கு இது பொறுமையா இருடி கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 1 ரவுண்டுக்கு அப்புறம் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துறாரு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். நீங்கள் ஆட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சரி அப்படியே கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அப்படி தான் அந்த நைட் ரொம்ப லவபிளாக போயிட்டுருக்கோம். இப்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே ஒரு சாங்காகவே போட்டுடலாம். இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. ஏன் காது கடிக்கும் பல்லுக்கும் காயம் கொடுக்கும் வளவிக்கும் மார்பம் மிதிக்கும் காலுக்கும் முத்தம் தருவே. ஏன் உசுர குடிக்கும் உதட்டுக்கும் மனசு கெடுக்கும் கண்ணுக்கும் கண்ணம் கீரும் நகத்துக்கும் முத்தமிடுவேன். உச்சி வெயிலில குச்சி ஐச போல் உருகா தண்ணி பந்தலே தாகம் எடுக்கையில் எரியாதீக, என்ன தாண்டாதீக, என்ன தூண்டாதீக, என் வாயோட வாய் வைக்க வக்கீல வைக்காதீக. சுத்தி வந்தீக, சுட்டு விரலா சுட்டீக, ஐயோ என் நாணம் மத்து போக. கண்ணால் எதையோ பார்த்தீக, காயா பழமா கேட்டீக, என்னோட ஆவித்து போக. பொம்பள உசுறு போக போக நோக, ஆம்பளை கொடுக்கும் அன்பு தொல்ல
அட காதல் தேர்தலில் கட்டு சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க. ஓகே. ஸோ இப்போ அப்படிதான் அப்படி ஜென்ன ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டாப் பண்ணுறா. ஏன்டி அழுவுற? எனக்கு வாழ்க்கையில் எனக்குன்னே யாருமே இல்லாதவங்க எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் தாத்தா எனக்காக இருந்தார். இருந்தாலும் தாத்தாக்கு அப்புறம் யார் இருக்க போகிறான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இது போதும் எனக்கு. அது போதும். உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேங்க. எனக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படிதான் ஜென்னை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படி ஜென்னோட ஜஸ்ட்டுக்கு கிஸ் பண்ணுறான். ஏய் என்ன அடுத்த பிளானா? இல்லை நல்லா இருந்துச்சு அதான் அப்படி சொல்லிட்டு நீ வேணா பண்ணுறது அந்த பண்ணுடி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கு அவள் அங்கே இங்கேன்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ அப்படியே தான் அது போயிட்டுருக்கோம். ஸோ அகெயின் ஒரு லவ் மேக்கிங் ஜின்னுக்கும் வயனுக்குள்ள. ஸோ இதோட அவங்களோட நைட் அவ்வளோ அழகாக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னடா ஜின்னும் வயனும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு இருந்த எல்லா எனிமீஸும் அவரை தோக்கடிச்சிட்டாரு. ஸோ எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வயனும் ஜின்னும் அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒரு உருவாக்கி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷஃபிக்காக தான் இந்த ஸ்டோரி நான் அவ கூட டிஸ்கஸ் பண்ணி ஜின்னுக்கு போட்டே ஆகணும்னு பிளான் பண்ணேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றத உங்கள் கருத்துக்கள் மூலயமா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தென் நம்ம சூன் டேக் ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். தென் ஒன்ஸ் அகெயின் டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஜின் அப்பா. ஸோ உங்கள் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பர்த்டே இன்னைக்கு போட முடியாது போயிடுச்சு, ரொம்ப பிஸி எக்ஸாம்ஸில். ஸோ ஷஃபி சூன் வருவாடா. தென் அப்புறமா நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம ஜேகேவோட ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஓகேனா சொல்லுங்கள், ஜேகேவோட நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஓட்டிங் போடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் நிறையா வந்ததுன்னா நம்ம நியூ இயர் அன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, போட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா மிஸ். ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா பாய். தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஷஃபிக்கும். எப்பயும் போலடா நம்ம ஃபேமிலியாக நம்ம ஹாப்பியாக டெய்லி ஒன் ஷாட்ஸ் பார்க்கலாம். ஓகே. தென் நான் சூன் டேக் ஒரு நல்ல ஒன் ஷாட்டோட வரேன். ஓகே ஓகேடா மிஸ். டடா பாய். சேஃபாக இருங்க. ஓகே, உடம்பை பார்த்துக்கோங்க. பாய்.